மக்கள்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ குற்றாலம் போயிட்டுருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து குற்றாலம் போகக்கூடிய வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் குற்றாலம் வந்துட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டோம். அந்த ரூம் நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ் என்னன்னாக்கா தங்கம் லாட்ஜ். அந்த ரூமுக்கு ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் டேக் பண்ணுறோம். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம். அங்கே பார்க்கிங் ஸ்பேஸு நல்லாவே பெருசாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லாவே தெரியும். நாங்கள் தங்கியிருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே வியூ பாயிண்ட் கிடைக்குது. மார்னிங் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் டிஃபனை நாங்கள் அக்ஷயா வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அங்கே டிஃபன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் டிஃபனை முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஐந்தருவி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம். நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி ஐந்தருவி தான் ஃபஸ்ட்டு போன பிளேஸு. அங்கே போகக்கூடிய வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அங்கே போகக்கூடிய வழியில் ரொம்பவே சாரல் மழையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு சில்லான கிளைமேட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகக்கூடிய இடங்கள் எல்லாமே அதிக தென்னை மரங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. மக்கள்ஸ் இப்போ நம்ம ஐந்தருவியை ரீச் ஆக போகிறோம். அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாரும் சோப்பு சார்ந்து சேஃபாக யூஸ் பண்ணாதீங்க. கோர்ட் ஆர்டரு கொஞ்சம் உபயோக பண்ணுங்கள். நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இந்த 8 மணிக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்தாங்க. க்ரௌடாக இருந்தாலும் கூட நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மந்த்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே நாங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்தது பிளான் பண்ணது பழைய குற்றாலம். நாங்கள் இப்போது பழைய குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். ஐந்தருவிலேருந்து பழைய குற்றாலத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் தான் போனோம். பழைய குற்றாலமில் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே குளித்து முடிச்சுட்டு மெயின் ஃபால்ஸில் கொண்டு எங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி நாங்கள் ஆட்டோ சொல்லியிருந்தோம். அப்படி தான் நாங்கள் போனோம். போகக்கூடிய வழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு சில்லான கிளைமேட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான மரங்கள் இருந்தது. அதோடு சேர்த்து
அந்த சாரல் மழையும் அப்பப்போ பெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம தென்காசினாலே தெரிஞ்சது தான், ஃபுல்லாகவே இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த மழையோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பழைய குற்றாலத்தை ரீச் பண்ணிட்டோம். இந்த அருவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. மக்கள்ஸ், இந்த அருவியில் பார்த்திங்கனாலுமே அவ்வளோ க்ரௌடு அதிகமாக இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. அங்கே குளிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் கொஞ்சம் அடுத்தவங்க வராங்க புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வழி விடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு எதுக்குமே என்ட்ரி டிக்கெட்னு எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை. உண்மையாக நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கா நார்மல் பார்க்கில் கூட நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு என்ட்ரி டிக்கெட் கூட இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட கூட்டமாகட்டும் லேடிஸோட கூட்டமாகட்டும் எல்லா இடங்களுமே அப்படியே ஃபுல்லாகவே தான் இருந்தாங்க. ஆனாலுமே அந்த தண்ணியோட அழகை பார்க்கும்போது அதை ரசிக்கலைன்னா எப்படி, அதை உங்களுக்கு காட்டலைன்னா எப்படி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா என்னோடய பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணான். எந்த சின்ன பசங்களுக்கு தாங்க தண்ணியை பார்த்தா பிடிக்காது, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா போலீஸோட அரேஞ்ச் பண்ணால் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணியோட அளவு எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லோரும் சேஃப்டியாக குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நல்லாவே பிளான் பண்ணி அழகாக பண்ணுறாங்க. விட்றா ஈரத்தை தொடாது. இந்த அருவியில் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதில் குளிக்கும்போது குளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக வருது. இங்கே ஒரு சூப்பரான குளியலை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. பழைய குற்றாலம் டு மெயின் ஃபால்ஸ் போகிற வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரு 5 kilometers இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துலையே ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 kilometer அளவுக்கு நடந்து போய் அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபால்ஸ் குளிக்கிற மாதிரி இடங்கள் இருக்குது. இந்த மெயின் ஃபால்ஸுக்கு போகிற வழியை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையான, இந்த வெஹிக்கல்ஸோட சவுண்டு இல்லாமல், பொல்யூஷன் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடம். ஈவன் அந்த ஒரு குருவிகளோட சத்தம் கூட அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவை தான் பார்க்குறீங்க நீங்கள். அவள் ஃபஸ்ட்டு குளியலை போட்டது அதுக்கும் அவளுக்கு கண் அப்படியே சொருவுது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், செம ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டாவ.
ஃபைனலி நம்ம மெயின் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். அது போகக்கூடிய ஒரு கோவில் ஒன்று இருக்குது, திரு குற்றாலநாத சுவாமி. அந்த கோவில் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு போய் வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை. மெயின் ஃபால்ஸில் பார்த்தாலுமே ஓவர் க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாள் வரைக்கும் நாங்கள் போன அன்றைக்கி நாள் வரைக்குமே அந்த ஆர்ச் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்ததுனால ஓப்பன் ஆகலை. நாங்கள் போன அன்னைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடு. ஆனாலுமே நல்லா நாங்கள் ஒரு 1 hour நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இடையில ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த குரங்கு பண்ணுற சேட்டையெல்லாம் இதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்கள்ஸ் க்ரௌடு அதிகமாக இருந்தாலுமே எல்லா அருவிலையுமே பார்த்திங்கனாலே போலீஸ் பாதுகாப்பு நல்லா தீவிரமாக போட்டிருக்காங்க. அங்கே மக்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. க்ரௌடு அதிகமாக சேர விடாமல் ப்ராப்பராக பண்ணுறதாகட்டும், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து போலீஸ் வந்து கவனமாக இருந்து அழகாக செயல்படுறாங்க. அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் கிளம்பி போகிற வழியில் நிறைய கடைத்தெருலாம் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய கடையில் நாங்கள் சின்னதாக ஷாப்பிங் பண்ணோம். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக, ரேட் கம்மியாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு பிரியா சேனல். ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க, குற்றாலம் அருவியில் குளித்த மாதிரி. இது வந்து செகண்ட் டே. இந்த வீடியோவில் எதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, குண்டாறு டேம், திருமலை கோவில், இந்த 2 பிளேஸுக்கு போன வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்கள்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட் கூட எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மார்னிங் டிஃபனை வந்து அக்ஷயா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேப் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். குண்டாறு டேமுக்கு போகிற வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம குற்றாலம்லேருந்து குண்டாறு டேம் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா 17 கிலோமீட்டரு. அந்த வழி ஃபுல்லாகவே வந்து மரங்களால் தான் இருந்துச்சு. ஒரு பசுமையான இடமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக அழகாகவும் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கே கிளம்புனதுனால சுத்தமாகவே டிராஃபிக்கே கிடையாது. ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சைட்லாம் பாரு, சூப்பராக பாரு.
அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், வீடியோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோம். நீங்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த பிளேஸில் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து முண்டார் டேம் வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. போட்டிங் தான் நாங்கள் போனோம். அந்த போட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எனக்கு அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அது சின்ன போட் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ஆனால் அந்த இது வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நம்ம பெரிய போட்லலாம் போயிருப்போம். இதில் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப கிட்டக அந்த தண்ணியோட இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சுற்றி பார்க்கும்போது அந்த மலை, அந்த வானத்தோட அழகு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக பாருங்கள். என்னோடய பாப்பாவும் ஹஸ்பண்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பாப்பா குட்டி பிள்ளையாக இருந்தாலுமே அவளுக்கு அந்த பயம் தெரியல, ஜாலியாக என்ஜாய் பண்ணாள். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த போட்டு வந்து ஓட்டினவங்க இவங்க தான். அவங்க வந்து நல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எல்லாருமே சேஃப்டியாக கூட்டிகிட்டு திருப்பி கொண்டு வந்து சேஃப்டியாக விடணும் அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. நாங்கள் போட்டிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதர் சைடு வியூவான அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற டேம் இருக்குதுல்ல, அதை வந்து பார்க்கலான்னு போகும்போது போலீஸ் யாரையுமே அலோவ் பண்ணலை. ஏன்னா தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால யாருமே அலோவ் பண்ணல. அது மட்டும் எங்களால் பார்க்க முடியலை. அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல மட்டும் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் திருமலை கோவில். கீழே அடிவாரத்தில் இருக்கோம் நம்ம. சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நடந்தே மேலே போகிறாங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து கார்லேயோ இல்லை அங்கே ஒரு வேனு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா அமௌண்ட்டு, அதில் பே பண்ணி நீங்கள் போகிறதுனா போகலாம். ஆனால் மேலே வந்து ரொம்ப பார்க்கிங் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால மேலேருந்து ஒரு 10-15 கார் கீழே வந்ததுக்கப்புறம் தான் கீழே உள்ள காரை வந்து மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்க.
நாங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 வந்து அந்த அடிவாரத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பிளேஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலே ஏற ஏற அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அங்கே அடிக்கக்கூடிய காற்று தான் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அவுட் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாலுமே அந்த அடிவாரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. மேலே ஏறுறதுக்கு அலோடு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அவைலபிள் பண்ணுறாங்கல்ல, அந்த இது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னாக்கா போகலாம், கார்னாலுமே நீங்கள் போகலாம். ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் போக முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலில் என்ட்ரி ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கார் மட்டும்தான் அலௌடு. அங்கே தெரியுதுல ஒரு பஸ்ஸு, அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் அவைலபிள் பண்ண பஸ்ஸு. பர் பர்சனுக்கு 10 rupees. நீங்கள் அவுட் பஸ்லேயே வந்திருந்தாலுமே இல்லை ஓனாக பஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை அலோவ் பண்ணலை. அவங்க கொடுக்குற அந்த வேனில் அந்த பைசா வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வரலாம். அதை மட்டும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்து வேணாம் பிள்ளை பாரு. இங்கே வா. சரி பார்த்து. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல க்ரௌடு தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முருகரை வந்து பார்க்குறதுக்கு போகலாம். அது மாதிரி தான் நாங்கள் போனோம். இந்த கோயிலில் பார்த்திங்கனாலுமே மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது. நம்ம மொபைல் வந்து அங்கே வந்து என்ட்ரிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி நம்ம அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ நாங்கள் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த முருகான்னு போட்டிருக்கல, அந்த இடத்துல ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேருமே வந்து அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறதுக்காகவே ஒரு சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இந்த இடம் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை. எப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த கோவில் பற்றி. பார்க்கும்போதே இந்த இடத்துக்கு வரணும், அந்த முருகரோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குங்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோவிலில் வந்து அன்னதானமும் உண்டு. அங்கே ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருந்ததுனால நெக்ஸ்ட்டு இடத்துக்கு நாங்கள் போகணும், டைம் ஆகிடும்ன்றதுனால நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்ல. நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் பிடிச்சி குடிக்கிறதுக்காக அங்கே பிடிச்சிட்ருக்கோம். எங்கள் பாப்பா இது தான் பாருங்கள். செம்மையா இருக்கு தங்கம். கத்துக்கிட்டியாடா? ஏறு மேல ஏறு, பத்திரம் தெரியுதா?
பிஸ்கட் சாப்பிடுது பாரு வந்து அங்க பாரு எங்க பாரு எப்படி சாப்பிடுது பாரு எல்லாம் வந்து சாப்பிடுது. அதுக்கிட்ட பல்லே அது முழுங்கிரும். பல்லே இல்லைன்னா முழுங்கிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வரும்போது இந்த மரத்தை வந்து நோட் பண்ணோம் நாங்கள். அதில் பார்க்கும்போது நிறைய மஞ்சள் கயிறு, இந்த தொட்டில் அதெல்லாம் வாங்கி கட்டுறாங்க. என்னன்னு நாங்கள் இங்கே கேட்கும்போது இந்த மாதிரி கல்யாணம் தடைப்படுது, இல்லை குழந்தை வந்து லேட் ஆகுது அப்படிங்கும்போது வேண்டிக்கிட்டு இதில் வந்து நம்ம கட்டினோன்னாக்கா எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, நிறையவே அதில் மீன்லாம் இருக்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, லேடிஸ் ஜென்ட்ஸு 2 பேருக்குமே இருக்குது. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் அந்த பிளேஸ்லேயே ஒரு 1/2 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரான காற்று அடிச்சுது. அந்த காற்றுக்கே நம்ம அடிமையாகிடுவோம். பயங்கரமான காற்று. நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே சுற்றி வந்து எல்லா இடத்தையுமே நாங்கள் பார்த்தோம். வெளியில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். என்னென்னா புஷ்பா படத்தில் ஒரு சாங் வந்து அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க, ஒரு மலை ஒன்று. அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். வரும்போது அப்படியே அங்கே பிரசாதம் இருந்துச்சு, அதை அப்படியே நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம முருகரோட தரிசனத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போனோம். அது என்ன பிளேஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நன்றி மக்களே. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறோம், அது என்ன பிளேஸுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம வந்து திருமலை கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கு வந்த இடம் என்ன அப்படின்னா மதுரம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அதுதான் இந்த ஹோட்டலு. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து நார்மல் டைனிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி டைனிங், ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அந்த பிளேஸில். நாங்கள் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் தான். அதுக்கு போகிற வழியிலேயே இடையில ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான பிளேஸு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதை இறங்கி ரசிக்கலைன்னா எப்படி? அதுக்காக நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி அங்கே ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுல்லாகவே வயல், அப்படியே பார்த்தோன்னாக்கா மலை தெரிஞ்சிச்சு. அங்கே நம்ம மெயின் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய அருவி தண்ணி விழுதில்ல, அந்த இடமும் அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து சின்ன பிள்ளையிலலாம் நம்ம வயல்லாம் போயிருப்போம். ஆனால் இப்போ அந்தளவுக்கு நம்ம வயல் வந்து இறங்கிலாம் பார்த்தது கிடையாது. போகிற வழியில் பார்க்குறதோட சரி. ஆனால் இந்த பிளேஸ் வந்து நல்லாவே இறங்கி அதில் நடந்து நாங்கள் போயிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. அங்கே நல்லா செமையாக காற்றடிச்சிது. அந்த வானத்தோட அழகு, அந்த வயலோட இது, பக்கத்தில் அப்படியே இந்த மலை, அருவி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். அந்த கேபோட நேம் வந்து தாஜ்மஹால். நல்லாவே சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க எப்படின்னாக்கா நம்மள்ட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்லா பழகினாங்க. எல்லா பிளேஸுக்குமே நீங்கள் போயிட்டு பொறுமையாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளுக்கு நிறையா டைம் கொடுக்குறாங்க பார்த்துட்டு வரதுக்கு. எப்படின்னா ஒரு டிரைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்லா கேர் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இறங்கி இது நல்லாயிருக்கும் இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க. நல்லாவே ரேட்டிங் இருந்துச்சு. நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் அந்த இதை வந்து புக் பண்ணோம். ரிவ்யூ நல்லா போணுச்சு. ஓகே நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. நீங்கள் வந்தீங்கனாலுமே அந்த கேபை புக் பண்ணி போங்க, நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல பெரிய கோபுரமாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இடத்துலையே ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிது. ஈவினிங் வந்து 4 to 9 வரைக்கும் கோவில் ஓப்பனிங்கில் இருக்குது. மார்னிங் டைமில் பார்த்திங்கனாக்கா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கனாக்கா 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குது. அந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன கோவில் என்னென்னா இளஞ்சின்ற ஊரில் திருவிளஞ்சி குமாரர் அப்படின்ற டெம்பிளுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த கோவிலுமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கனாக்கா பசுமாடெல்லாம் கட்டியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய இடத்த தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு இதுவாக இருந்துச்சு, சாமி கும்பிட முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 சைடுமே அந்த புல்தரை, நடுப்புற அந்த கல், அந்த இடத்த பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாத்துலேயுமே அவள் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தா. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓடிட்டுருக்கா பாருங்க முன்னாடியில். நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம், அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் சீக்கிரமாக பார்க்க முடியுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க இன்றைக்கி. ஆல்ரெடி நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தாங்க வந்தோம். லக்கேஜ்லாம் இருந்துச்சுங்க, அதை நாங்கள் வந்து அந்த லக்கேஜ் வைக்கிற பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வந்த நேரம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டோங்க. ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நாங்கள் தலையில் தெளிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு சாமி தரிசனத்துக்கு போகலான்ட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு கம்மியான கூட்டம் தான் தெரிஞ்சிச்சு எங்கே பார்த்தாலுமே. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 or 4 times வந்திருக்குறோங்க.
வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்ணி நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கூட ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு. இப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியலங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த டைம் வந்து ஃப்ரீ க்யூவில் தாங்க போனோம். இங்கே என்டர் ஆனதுமே ஒரு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோங்க. முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிறதுனால எங்கள் பாப்பா தான் ஓடிட்டுருக்கிறா. அங்கேருந்து நாங்கள் போயிட்டுருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலுமே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. நல்ல மதிய டைம் நல்லா வெயிலாக இருந்தாலுமே அந்த பிளேஸில் நம்ம போகும்போது நல்லா காற்றடிச்சிது. அது கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போனதும் ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நாங்கள் வெயிட் பண்ணோங்க. அந்த பிளேஸில் வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்கங்க. ஆல்ரெடி நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்ததுனால நாங்கள் ஒரு பிளேட் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். அந்த இடத்துலேருந்து இறங்கி போன உடனே கோவில் என்ட்ரன்ஸ் வந்துடுதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நாங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோங்க. ரொம்பவே சீக்கிரமான தரிசனம் இந்த டைம் தான் எங்களுக்கு கிடச்சிதுங்க. ரொம்பவே சீக்கிரமாக பார்த்தாச்சு. ஃப்ரீயாக இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. உண்மையாக சொல்லணுன்னாவே ரொம்ப சூப்பரான தரிசனங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். எப்போ வந்தாலுமே நாங்கள் 100 ரூபா க்யூவில் தாங்க போவோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் பண்ணிடலாம், சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக அதை தான் நாங்கள் எப்போதுமே சூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கோவிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை உண்மையாக நாங்கள் நேரில் போய் உணர்ந்திருக்கோம் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இப்போ நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீ க்யூவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனியர் சிட்டிசன் குழந்தைங்க போகிற க்யூ அதுலேயுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியில் வந்து சுற்றி வரும்போது அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. எங்கள் பாப்பா ஃபோட்டோ கூட நிற்காமல் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்தது நாங்கள் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருக்கோங்க. இங்கே கவுண்டரில் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.